வணக்கம். இது வசந்தம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நாம் கே மூர்த்தி, கிறிஸ்டினா செல்வராஜ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் முதன்மை செய்திகள். பலவீனம் அடைகிறது பாதாள உலகம். சமியாவும் போலீஸ் துப்பாக்கிச் சூட்டில் பலி. நாட்டை விட்டு தப்பிச் செல்ல முற்பட்ட வெள்ளை சாரங்கவும் கைது. கடல் மார்க்க போதைப்பொருள் கடத்தல், பாதாள உலக செயற்பாடுகள், பயங்கரவாத ஒழிப்பு நடவடிக்கைகளில் இலங்கைக்கு உதவ சர்வதேசம் தயார். அன்னை நித்திரையில் சிறுமி கடத்தப்பட்டார். சிவில் பாதுகாப்பு படையினரின் கழுகு பார்வையினால் குற்றச்செயல் தடுப்பு. இந்தியாவிலிருந்து வருகை தந்த 47 வயது பெண் கொரோனாவினால் பலி. 12வது கொரோனா மரணமும் பதிவு. ரத்தன தேரர் வரும் வரை காத்து நிற்கின்றனர் போலீசார். பங்களாதேஷ் வெள்ளத்தில் சிக்குண்டு 161 பேர் பலி. மில்லியன் கணக்கானோர் பாதிப்பு. அவை எமது முதன்மை செய்திகள். இனி விரிவான செய்திகள். திட்டமிடப்பட்ட முறையில் போதைப்பொருள் உட்பட குற்றச்செயல்களை தடுக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக மேல் மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் தெரிவித்துள்ளார். අතිගරු ජනාධිපතිතුමා සහ ගරු අග්‍රාමාත්‍යතුමා பாதாள உலக செயற்பாடுகளை ஒழித்து போதைப்பொருள் பயன்பாட்டையும் ஒழிப்பதற்கு ஜனாதிபதியும் பிரதமரும் முன்னெடுத்து வரும் வேலை திட்டங்களுக்கு அமைய போலீசாருக்கு வழங்கப்பட்ட பணிப்புரைகளுக்கு ஏற்ப பாதுகாப்பு செயலாளர் கமல் குணரத்ன மற்றும் போலீஸ் மா அதிபரின் வழிகாட்டலில் மிக திட்டமிட்ட முறையில் இந்த நடவடிக்கைகளை நாம் முன்னெடுத்துள்ளோம். அத்தோடு களுத்துறை மாவட்டத்தில் பாதாள உலக செயற்பாடுகளை ஒழித்து போதைப்பொருள் கடத்தல்களை தடுப்பதற்கான நடவடிக்கைகளையும் மிகச்சிறப்பாக முன்னெடுப்பதற்கு விசேட பிரிவொன்றை மிக விரைவில் ஆரம்பிப்பதற்கு நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளோம். களுத்துறை மாவட்டத்தில் பரவலாக இடம்பெற்று வரும் போதைப்பொருள் செயற்பாடுகளை முற்றாக கட்டுப்படுத்துவதற்கு தேவையான பலமான பிரிவொன்று ஏற்படுத்தப்படும். ශක්තිමත් ඒකකයක් මේ ස්ථානයේ ස්ථාපිත කරන්න. களுத்துறை மாவட்டத்தில் குற்றச்செயல்களை ஒழிப்பதற்காக விசேட குற்ற செயல் தடுப்பு பிரிவை ஏற்படுத்துவது தொடர்பாக கண்டறிய சென்ற போதே சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் இதனை தெரிவித்தார். தற்போது கைவிடப்பட்டுள்ள போலீஸ் ஓய்வு விடுதி கட்டிடத்தை பயன்படுத்துவது தொடர்பாகவும் ஆராயப்பட்டது. அமைச்சர் ரோஹித் அபே குணவர்தனவின் யோசனைக்கு அமைய இப்பிரிவு ஏற்படுத்தப்பட உள்ளது. අපේ අතිගරු ජනාධිපති ගෝඨාභය ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச சொல்வதை செய்யும் ஒரு தலைவர் ஆவார். இந்த நாட்டில் ஒரே சட்டம் என்பதை தெளிவாக கூறி பாதாள உலக செயற்பாடுகளை ஒழிக்கும் வேலை திட்டத்தை மிகச்சிறப்பாக முன்னெடுத்துள்ளார். போலீசாருடன் தேவையான அனைத்து தரப்பினரையும் இணைத்து இதற்கான பொறுப்புகளை முறையாக நிறைவேற்றி வருகிறார். இலங்கை போலீசாருடன் இணைந்து களுத்துறை மாவட்டத்தில் பாதாள உலக செயற்பாடுகள் மற்றும் போதைப்பொருள் செயற்பாடுகள் உள்ளிட்ட அனைத்தையும் முற்றாக ஒழிப்பதே எமது பொறுப்பாகும். මධ්‍යාවාරම් මේ සියල්ලම සහ මුලින් තුරන් කිරීම තමයි අපේ වගකීම වෙන්නේ. சமிந்த எதிரிசூரிய அல்லது சமியா அண்மையில் கடனிமுள்ள பகுதியில் வைத்து பாலியகுட குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார். அவரிடமுள்ள துப்பாக்கி மற்றும் போதைப்பொருள் ஆகியவற்றை மீட்பதற்காக சென்று கொண்டிருந்த போது கம்பஹா கலுபாலம பகுதியில் வைத்து அவருக்கு இயற்கை அழைப்பு வருவதாகவும் வாகனத்தை விட்டு இறங்க வேண்டிய தேவை இருப்பதாகவும் கூறியுள்ளார். போலீசார் அவரை வாகனத்திலிருந்து இறக்க முற்பட்ட போது போலீசாரிடமிருந்த துப்பாக்கியை பறிப்பதற்கு இவர் முயற்சித்த போது போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர். அப்போது காயமடைந்த சமியா கம்பஹா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கம்பஹா ஆதார வைத்தியசாலையில் மரண விசாரணைகள் இடம்பெற்றன. துப்பாக்கி பிரயோகத்தில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரும் காயமடைந்துள்ளார். அங்கொடலொக்கா எனும் குற்றச்செயல்களை புரிந்து வந்தவரின் கும்பலின் பிரதான உறுப்பினராக சமியா பிரதான துப்பாக்கிதாரியாக செயற்பட்டுள்ளார். 2015ஆம் ஆண்டு கடுவல நீதிமன்றத்தில் சமயாங் எனும் குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வந்த பாதாள உலக தலைவரை கைத்துப்பாக்கியால் சுட்டு காயப்படுத்திய சம்பவம் தொடர்பாக இவருக்கு எதிராக நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. 2001ஆம் ஆண்டு படுகொலை ஒன்று தொடர்பாக பாலியகுட விஸ்தர குற்றத்தடுப்பு பிரிவினரால் இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 2004ஆம் ஆண்டு ருவான்வெல்ல பகுதியில் வாகனம் ஒன்றை திருடிய சம்பவம் தொடர்பாக ருவான்வெல்ல போலீசாரினால் இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 2015ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தொம்பே நகரில் விசேட அதிரடிப்படையினரால் இவர் கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்காக நவகம போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். 2017ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் களுத்துறை சிறைச்சாலையில் கைதிகளை ஏற்றிச் சென்ற 2 பஸ் வண்டிகள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டு 4 கைதிகளையும் 2 சிறை அதிகாரிகளையும் கொலை செய்துள்ளதுடன் மேலும் 3 சிறைச்சாலை அதிகாரிகளை காயப்படுத்திய சம்பவத்தின் முக்கிய சூத்திரதாரியும் இவர் ஆவார். இதே நேரம் கஞ்சா கடத்தலின் முக்கிய புள்ளிகளான கமகே சாரங்க பிரதீப் எனப்படும் வெலே சாரங்க எனும் குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வந்த கும்பலின் உறுப்பினர் உள்ளிட்ட 3 நாட்டை விட்டு வெளியேற முயற்சித்த போது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டனர். கேரள கஞ்சாவை வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு எடுத்து வருவதில் முக்கிய சூத்திரதாரியான ரணசிங்க ஆராய்ச்சிகே இஷாரா லக்மால் என்பவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். அங்கொடலொக்காவின் சீடரான
கத்தலுவ லியனகே புத்திக சஞ்சீவ என்பவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடமிருந்து 29 லட்சம் ரூபாய் பணமும் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. அத்தோடு இவர்களுடன் கைது செய்யப்பட்ட மற்ற நபர் தாப்தின் முகமது சுபீர் என்பவர் ஹங்வெல மக்கள் வங்கி கொள்ளையின் முக்கிய நபர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவரும் அங்கோட லொக்காவின் முக்கிய சீடராக செயற்பட்டுள்ளார். தொலைபேசி அழைப்புகள் எடுத்து வியாபாரிகளை அச்சுறுத்தி பணத்தை கொள்ளையிடும் திட்டமிட்ட கும்பலின் உறுப்பினர்கள் கம்பஹா பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டனர். பெல்லம்பிட்டிய பகுதியில் வசிக்கும் முக்கிய சந்தேக நபர், அவரது சட்டவிரோத பெண் என குறிப்பிடப்படும் பெண்ணொருவரும் மற்றொரு சந்தேக நபரும் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். அவரிடமிருந்து 3 கிராம் ஹெரோயின் போதைப் பொருளும் 45,000 ரூபாய் பணமும் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. யக்கல பகுதியில் வர்த்தகர் ஒருவரிடமிருந்து கப்பம் பெற்றுக்கொண்ட போது போலீசார் மறைந்திருந்து சந்தேக நபரை கைது செய்துள்ளனர். ஏற்கனவே 4 சந்தர்ப்பங்களில் வியாபாரிகளை அச்சுறுத்தி இவர் கப்பம் பெற்றுள்ளதாக தெரியவந்துள்ளது. களுத்துறை குற்றத்தடுப்பு பிரிவினரால் மேற்கொண்ட முற்றுகையின் போது 15 கிராம் ஹெரோயின் போதைப் பொருளும் 10 கிராம் கஞ்சா போதைப் பொருளுடன் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சிறிய ரக லொரி, சொகுசு மோட்டார் காரும் போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளன. சந்தேக நபர்கள் 18 வயதிற்கும் 30 வயதிற்கும் இடைப்பட்டவர்களாவர். இவர்களுள் ஒரு சந்தேக நபர் 4 வயது சிறுவன் ஒருவனுடன் பாடசாலை மாணவர்களை இலக்காக கொண்டு போதைப் பொருள் பாக்கெட்டுகளை விற்பனை செய்வதில் ஈடுபட்டு வந்துள்ளார். இதே நேரம் ஹம்மாந்தோட்டை சொமிசேத்தகம பகுதியில் வீடொன்றை சோதனையிட்ட போது 2 துப்பாக்கிகளும் 13 ரவைகளும் மீட்கப்பட்டுள்ளன. போலீஸ் விசேட அதிரடிப்படை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட முற்றுகையின் போது வீட்டின் உரிமையாளரும் கைது செய்யப்பட்டுள்ளார். அத்துடன் மற்றொரு துப்பாக்கியின் பாகங்களும் வீட்டு உரிமையாளரிடமிருந்து மீட்கப்பட்டுள்ளது. குற்றச்செயல்களில் ஈடுபடும் கும்பல்களின் உறுப்பினர்களுடன் இவர் தொடர்பு வைத்திருந்தாரா என்பது குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. வரலாற்றில் பல்வேறு காலகட்டங்களில் எமது நாட்டில் இளவயது சிறுமிகள் பல்வேறு துஷ்பிரயோகங்களுக்கும் கவலைக்கிடமான சம்பவங்களுக்கும் முகம் கொடுத்துள்ளனர். கொட்டதெரியாவின் சேயா, யாழ் மாணவி வித்யா போன்றோரின் படுகொலைகள் எமது நாட்டு வரலாற்றில் கருப்பு புள்ளிகளை ஏற்படுத்திய சம்பவங்களாகும். இது எமது எதிர்கால சந்ததியினரின் பாதுகாப்பிற்கு ஒரு அச்சுறுத்தலாக அமைந்துள்ளது. அண்மை காலத்திலும் இதுபோன்ற பல மனிதாபிமானமற்ற செயல்கள் இடம்பெற்று வருகின்றன. இன்று அதிகாலை 3 மணியளவில் இங்கினியாகல மீனவ கிராமத்தில் உள்ள வீடொன்றில் புகுந்து 4 வயது சிறுமியை இனந்தெரியாத நபர் ஒருவர் கடத்திச் சென்றுள்ளார். சிறுமி தனது தாயுடன் உறங்கிக் கொண்டிருந்த போது குறித்த நபர் அவ்வாறைக்கு சென்று சிறுமியை கடத்திச் சென்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். சிறுமியை கடத்திய நபர் சுமார் 2.5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தனது வீட்டிற்கு கொண்டு சென்றுள்ளார். தாய் நித்திரை விட்டு எழும்பிய போது குழந்தையை காணாத நிலையில் அயலவர்களுடன் இணைந்து தேடியுள்ளார். இங்கினியாகல போலீசிலும் முறைப்பாடு செய்துள்ளார். அப்பகுதி பற்றி நுணுக்கமாக அறிந்து வைத்திருந்த அம்பாறை சிவில் பாதுகாப்பு படையணியின் அதிகாரி சிறுமியை தேடி கண்டுபிடிக்குமாறு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியினால் பணிக்கப்பட்டார். சிவில் பாதுகாப்பு அதிகாரி போலீஸ் நிலையத்திற்கு செல்லும் வழியில் சிறுமியொருவரின் அழுகை சத்தத்தை கேட்டு சந்தேக நபரையும் சிறுமி இருக்கும் இடத்தையும் பாதுகாப்பு அதிகாரிகளின் உதவியுடன் கண்டுபிடித்துள்ளார். சந்தேக நபர் அந்த சந்தர்ப்பத்தில் போர்வையொன்றை அணிந்திருந்ததாக சிவில் பாதுகாப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார். அத்துடன் அவர் மதுபோதையில் இருந்துள்ளார். 2012ஆம் ஆண்டு முதல் இதுவரை நாட்டின் பல பகுதிகளில் 5890க்கும் மேற்பட்ட சிறுவர் துஷ்பிரயோகங்கள் இடம்பெற்றுள்ளதாக அறிவிக்கப்படுகிறது. சிறுவர்களுக்கு எதிராக இடம்பெறும் கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் தெரிவித்துள்ளார். 5 வயது சிறுமியொருவர் முதியோர் ஒருவரினால் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்படும் காணொளி சமூக ஊடகங்களில் அண்மை காலத்தில் வைரலாகியது. பலாங்குட பகுதியில் 17 வயது மாணவியொருவர் மிக மோசமாக பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் ஒன்றும் இடம்பெற்றுள்ளது. உயர்தரத்தை தொடர்வதற்காக புதிய பாடசாலைக்கு செல்ல இருந்த போது சீருடை தைக்க சென்ற போதே இந்த மாணவி இந்த துரதிர்ஷ்டவசமான சம்பவத்திற்கு உள்ளாகியுள்ளார். பலாங்குட சமணவத்த பகுதியில் சனத்குமார் எனும் சிறுவன் காணாமல் போய் 2 ஆண்டுகள் சென்ற போதிலும் அவர் பற்றிய எந்த ஒரு தகவல்களும் இதுவரை கிடைக்கவில்லை. யாழ்ப்பாணத்தில் வித்யா எனும் மாணவி மற்றும் கொடதெனியாவில் சேயா எனும் சிறுமியும் இதுபோன்ற துரதிர்ஷ்டவசமான சம்பவங்களுக்கு முகம் கொடுத்து உயிரிழந்தனர். இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்வதற்கு இடமளிப்பதா என்பதை பெற்றோர் முதல் சமூக தலைவர்கள் உட்பட சகல தரப்பினரும் கவனத்தில் கொள்வது பொருத்தமானதாகும். இந்நிலையில் இன்று இடம்பெறவிருந்த பாரிய அனர்த்தம் ஒன்றை தடுப்பதற்கு இங்கினியாகல போலீசார் மேற்கொண்ட நடவடிக்கையை நாம் பாராட்டுகிறோம். இதில் ஈடுபட்ட சிவில் பாதுகாப்பு படையினரின் உதவி அதிகாரி சாமிர துஷ்மந்தவிற்கு பொறுப்பு வாய்ந்த ஊடக நிறுவனம் என்ற வகையில் நாம் பாராட்டு தெரிவிக்கிறோம். சிறந்த சமூக கட்டமைப்பை உருவாக்குவதற்கு இவ்வாறான செயற்பாடுகள் அவசியமாகின்றன.
தேசிய தொற்றுநோய் தடுப்பு மருத்துவ நிலையத்தில் சிகிச்சை பெற்று வந்த கொரோனா தொற்றிய பெண் ஒருவர் நேற்றிரவு உயிரிழந்துள்ளதாக கோவிட்-19 பரவுவதை தடுக்கும் தேசிய நடவடிக்கை மையம் தெரிவித்துள்ளது. 47 வயதுடைய குறித்த பெண் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வருகை தந்தவர் என்றும் அவர் இருதய நோயினால் பாதிக்கப்பட்டவர் என்றும் அந்நிலையம் மேலும் தெரிவித்துள்ளது. குறித்த பெண் மாவத்தகம யட்டுவில பகுதியைச் சேர்ந்தவர் ஆவார். அவர் கடந்த 20ஆம் தேதி இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வருகை தந்துள்ளதுடன் இரண்டவில தனிமைப்படுத்தல் நிலையத்தில் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். அவருக்கு கொரோனா தொற்றியுள்ளமை அன்றைய தினமே உறுதிப்படுத்தப்பட்டதுடன் தேசிய தொற்றுநோய் மருத்துவ நிலையத்திற்கும் இடமாற்றம் செய்யப்பட்டார். குறித்த பெண் புற்றுநோய்க்கு சிகிச்சை பெறுவதற்காக இந்தியா சென்றுள்ளார். இவர் நீரிழிவு நோயினாலும் பாதிக்கப்பட்டிருந்தார். அவரது இறுதிக்கிரியைகள் கொட்டிக்காவத்து பொது மயானத்தில் இடம்பெற்றது. இவரது கணவர் டால்பின் ஹோட்டலில் உள்ள நிலையத்தில் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். அவரது மனைவியின் இறுதிக்கிரியைகளில் கலந்து கொள்வதற்கு இராணுவத்தினர் அவருக்கு சந்தர்ப்பத்தை வழங்கியுள்ளனர். இதே நேரம் இன்று காலை மேலும் 4 கொரோனா தொற்றாளர்கள் இலங்கையில் இனம் காணப்பட்டனர். அவர்களில் ஒருவர் ஐக்கிய அரபு அமீராட்சியத்திலிருந்து இலங்கைக்கு வருகை தந்து முல்லைத்தீவில் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்ட ஒருவர் ஆவார். மேலும் 2 குவைத்திலிருந்து வருகை தந்தவர்களும் அத்தோடு அமெரிக்கா, இந்தியா ஆகிய நாடுகளிலிருந்து வருகை தந்தவர்களும் இதில் அடங்குகின்றனர். இலங்கையில் இதுவரை 2947 பேருக்கு கொரோனா தொற்றியுள்ளது. இவர்களில் 2798 பேர் குணமடைந்துள்ளனர். 138 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 65 பேர் மருத்துவ கண்காணிப்பில் உள்ளனர். நேற்றிரவு இறந்த பெண்ணுடன் இதுவரை கொரோனா தொற்றிய 12 பேர் இலங்கையில் உயிரிழந்துள்ளனர். அறநெறி கல்வியை தவறவிட்டவர்கள் குற்றவாளிகளாக மாறி சிறைவாசம் அனுபவிப்பதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அறநெறி கல்வி ஊடாக ஒழுக்க ரீதியிலான சமூகத்தை கட்டியெழுப்புவதற்கு அடித்தளம் இடப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் மேலும் தெரிவித்தார். 125வது அறநெறி பாடசாலை தின தேசிய வைபவம் ஹம்பாந்தோட்டையில் இடம்பெற்றது. மகா சங்கத்தினரின் ஆலோசனைக்கு அமைய இடம்பெற்ற வைபவத்தில் அமைச்சர்களாக சமல் ராஜபக்ச, மஹிந்த அமரவீர உள்ளிட்ட பெரும் எண்ணிக்கையிலானோர் கலந்து கொண்டனர். 1895ஆம் ஆண்டு ஹென்ரி ஸ்டீல் ஆல்கட் அவர்களின் கோட்பாட்டிற்கமைய காலி பெலியத்த விஜயானந்த பௌத்த பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டது. இதுவரை 11,034 அறநெறி பாடசாலைகளில் 22,58,382 மாணவர்கள் அறநெறி கல்வியை தொடர்கின்றனர். அறநெறி கல்வி பயிலும் மாணவர்களுக்கு புலமை பரிசில்கள் வழங்கப்பட்டதுடன் ஆசிரியர்களுக்கு மருத்துவ உதவிகளும் வழங்கப்பட்டன. ஒரு வகையில் எமக்கும் பெருமை அடைய முடியும். இந்த அறநெறி பாடசாலை ஊடாகவே ஒழுக்க ரீதியான சமுதாயம் கட்டியெழுப்பப்படுகிறது. அறநெறி பாடசாலைகளை நடத்தி செல்வதற்கு மகா சங்கத்தினரும் ஆசிரியர்களும் மேற்கொள்ளும் அர்ப்பணிப்பை நாம் பாராட்டுகிறோம். அறநெறி பாடசாலைகளுக்கு செல்லாதவர்களே கூடுதலாக சிறைச்சாலைகளில் உள்ளனர். பெருமெண்ணிக்கையிலான மாணவர்கள் அறநெறி பாடசாலைகளில் பௌத்த கல்வியை தொடர்வதில்லை. இது பற்றி கண்டறிய வேண்டும். தர்மத்தின் ஊடாக ஒழுக்கமுள்ள பிள்ளைகளை உருவாக்க முடியும். இது பற்றி கவனிப்பதற்கான காலம் வந்துள்ளதாக நான் நினைக்கிறேன். சங்கைக்குரிய அத்துரலிய ரத்ன தேரரிடம் இன்றைய தினமும் வாக்குமூலம் பெற்றுக்கொண்ட போலீசார் தவறியுள்ளனர். கொழும்பு பிரதி போலீஸ் மா அதிபர் அலுவலக குழு ஒன்று சங்கைக்குரிய அத்துரலிய ரத்ன தேரரிடம் வாக்குமூலம் பெற சதகாம் செவனவுக்கு இன்று மாலை 5 மணியளவில் சென்றுள்ளது. சுமார் 10 நிமிடங்கள் சதகாம் செவன வளவில் இருந்த போலீஸ் குழு அங்கிருந்து திரும்பியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேரர் அந்த சந்தர்ப்பத்தில் சதகாம் செவன வளாகத்தில் இருக்கவில்லை என செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார். அபய ஜனபல கட்சியின் பொதுச் செயலாளர் சங்கைக்குரிய தேதெனிய விமலதிச தேரரை கடத்தி சென்றதாக சங்கைக்குரிய அத்துரலிய ரத்ன தேரருக்கு எதிராக போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. விமலதிச தேரரின் இணைப்புச் செயலாளராக கருதப்படும் சங்கைக்குரிய ஹொனுப்பிட்டிய சந்திரசிறி தேரர் கடந்த 19ஆம் தேதி இம்முறைப்பாட்டை செய்துள்ளார். நேற்றைய தினமும் குறித்த முறைப்பாட்டை விசாரிப்பதற்கு அத்துரலிய ரத்ன தேரர் இருக்கும் சதகாம் செவன விகாரைக்கு போலீசார் சென்ற போதும் அவரை சந்திக்க முடியவில்லை. பின்னர் தொலைபேசி ஊடாக ரத்ன தேரரை தொடர்பு கொண்ட போது இன்று முற்பகல் பிரதி போலீஸ் மா அதிபர் அலுவலகத்திற்கு வருகை தருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் இன்று முற்பகலும் சங்கைக்குரிய அத்துரலிய ரத்ன தேரர் அங்கு செல்லவில்லை. அப்பே ஜனபல கட்சியின் தேசிய பட்டியல் உறுப்பினர் தொடர்பாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவருக்கும் சட்டமா அதிபருக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழுவுடன் கலந்துரையாடி முடிவெடுக்குமாறு சட்டமா அதிபர் ஆலோசனை வழங்கியுள்ளார். இதே நேரம் அப்பே ஜனபல கட்சிக்கு கிடைத்துள்ள தேசிய பட்டியல் உறுப்பினரை உடன் ரத்து செய்யுமாறு ஸ்ரீலங்கா ராமானியப்பிடம் தேர்தல்கள் ஆணைக்குழுவை கேட்டுள்ளது. இந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவி தொடர்பாக தேரர்களுக்கு இடையே தர்க்கங்கள் ஏற்பட்டு வருவதனால் சாசனத்திற்கு ஏற்படும் அபகீர்த்தியை கவனத்திற்கொண்டு ராமானியப்பிடம் இதனை தெரிவித்துள்ளது. இம்முறை பொது தேர்தலில் கொடி சின்னத்தில் போட்டியிட்ட அப்பே ஜனபல கட்சி 67,758 வாக்குகளை நாடு முழுவதிலும் பெற்றுக் கொண்டது. இதற்காக ஒரு தேசிய பட்டியல் உறுப்பினர் அக்கட்சிக்கு கிடைத்துள்ளது. அதற்காக ஒருவரை நியமிப்பதில் இழுபறி நிலை நிலவி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
நிறுவன தலைமைத்துவம் மாற்றப்பட்ட போதிலும் வேலை திட்டங்களை முறையாக முன்னெடுத்துச் செல்வது தொடர்பாக கவனம் செலுத்தப்பட வேண்டுமென பொருளாதார மீள்கட்டமைப்பு மற்றும் வறுமை ஒழிப்பதற்கான ஜனாதிபதி செயலணியின் தலைவர் பசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். வீண் விரயம் மற்றும் ஊழலை தடுப்பதற்கு அது உயர் செயல்பாட்டுடன் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கை கணக்காய்வாளர் சங்க அதிகாரிகளுக்கும் பெசில் ராஜபக்சவிற்கும் இடையில் இடம்பெற்ற சந்திப்பின் போது இது பற்றி தெரிவிக்கப்பட்டது. பொருளாதார மீள் கட்டமைப்பு மற்றும் வறுமை ஒழிப்பதற்கான ஜனாதிபதி செயலணி நாட்டின் பொருளாதாரத்தை பலப்படுத்துவதற்காக முன்னெடுக்கும் வேலை திட்டத்திற்கு பங்களிப்பு செய்யுமாறு பெசில் ராஜபக்ச அழைப்பு விடுத்துள்ளார். கணக்காய்வு துறையில் நிலவும் பிரச்சினைகள் தொடர்பாகவும் பிரதிநிதிகள் விளக்கம் அளித்தனர். இதே நேரம் இலங்கை நிர்வாக சங்க உறுப்பினர்களுக்கும் ஜனாதிபதி செயலணியின் தலைவர் பெசில் ராஜபக்சவுக்கும் இடையிலான சந்திப்பொன்று அலரி மாளிகையில் இடம்பெற்றது. சமூக பொருளாதார அழுத்தங்களை கண்டறியும் செயற்பாட்டுக்கு அரசு நிர்வாக பொறிமுறை மேம்படுத்தப்பட வேண்டும் என திரு பெசில் ராஜபக்ச தெரிவித்தார். அடையாளம் காணப்பட்ட 5 பிரதான துறைகள் ஊடாக வெளிநாட்டு முதலீட்டு வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய விளையாட்டுப் பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 16 பேர் தொடர்பாக விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்சவிற்கு ஐக்கிய மக்கள் சக்தி பாராட்டு தெரிவிப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் SM மரிக்கார் இன்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்தார். அத்துடன் உள்ளூர் கலைத்துறையை மேம்படுத்த பிரத்யேக அமைச்சு ஏற்படுத்தப்பட்டமை காலத்தின் தேவை என்றும் குறிப்பிட்டுள்ளார். தேசிய கலாව දියුණු කරන්න විදුර වික්‍රම உள்ளூர் கலைத்துறையை மேம்படுத்த விதுர விக்ரமநாயக்கவுக்கு பிரத்யேக அமைச்சொன்று வழங்கப்பட்டுள்ளது. விதுர விக்ரமநாயக்க போன்றோருக்கு இவ்வாறு அமைச்சு வழங்கப்பட்டிருப்பது பாராட்டத்தக்கது. சிங்கள கலைத்துறைக்கு உரிய இடம் வழங்கப்படவில்லை. பிரத்யேக அமைச்சொன்றை ஏற்படுத்தி கலைத்துறையை மேம்படுத்துவதென்றால் நான் அதனை பாராட்டுகிறேன். அதனை போன்று நாமல் ராஜபக்ச விளையாட்டு பேரவையொன்றை ஏற்படுத்தியுள்ளமை பாராட்டத்தக்கது. நல்லதை நல்லதென்று கூறுவோம். அதற்கு நியமிக்கப்பட்டுள்ள 16 பேர் தொடர்பாகவும் அவர்கள் முன்னெடுக்க உள்ள வேலை திட்டங்கள் தொடர்பாகவும் நான் பாராட்டுகிறேன். පුදු කරන්න කැමතියි. මොකද අපි කුහකයෝ වෙන්න හොඳ නැහැ. எமக்கு அபிவிருத்தியை விட சமுதாயத்தின் தன்மானமும் இருப்பும் பாதுகாப்பும் எமது சந்ததியின் எதிர்காலமுமே முக்கியத்துவம் வாய்ந்ததென அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ரிஷாத் பதூதீன் தெரிவித்துள்ளார். வவுனியா வெளிக்குளம் பகுதியில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் இடம்பெற்ற வாக்களிக்கும் மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். நமக்கு அபிவிருத்தியை விட நமது சமுதாயத்துடைய தன்மானம் முக்கியம் என்பதை, நமது சமுதாயத்துடைய இருப்பு முக்கியம் என்பதை, நமது சமுதாயத்துடைய பாதுகாப்பு முக்கியம் என்பதை, நமது வரலாற்று சந்ததியினுடைய எதிர்காலம் முக்கியம் என்பதை முதலிலே நாங்கள் மனதிலே இருத்திக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அபிவிருத்தி, வேலை வாய்ப்பு, அந்த விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவோம். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் வீண் போகாது. எதிர்காலத்தில் நாம் பௌத்த வாக்குகளை பெற வேண்டுமாக இருந்தால் முஸ்லிம்களாகிய நீங்கள் கொஞ்சம் விட்டுக் கொடுப்பு செய்து தர வேண்டும் என சஜித் அணியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தெரிவித்ததாக முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தவிசாளருமாகிய MSS அமீர் அலி ஓட்டமாவடி பிரதேச சபை வளாகத்தில் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் தெரிவித்தார். ஒரு 3 நாட்களுக்கு முன்பு எங்களுடைய சஜித் அணியினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் இருக்கிற பொழுது என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று அவர் எங்களை கண்டு எங்களிடத்திலே மன்னிப்பு கேட்டுக்கொண்டு பேசுகிறார் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், எதிர்காலத்திலே நாங்கள் பௌத்த வாக்குகளை பெற வேண்டுமாக இருந்தால் நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் விட்டுக் கொடுப்பு செய்து தர வேண்டும் என்கிற அமைப்பிலே அவர்கள் பேசியது எங்களுடைய உள்ளத்தை நிகழ்ந்தது. இதே நேரம் தமிழ் முற்போக்கு கூட்டணியில் பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களை வரவேற்கும் வைபவம் ஹட்டன் நகரில் இடம்பெற்றது. கடந்த பொதுத் தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஊடாக போட்டியிட்ட தமிழ் முற்போக்கு கூட்டணி உறுப்பினர்களுக்கு ஹட்டன் நகரில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. நுவரெலியா மாவட்டத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பழனி திகாம்பரம், வி ராதாகிருஷ்ணன், எம் உதயகுமார் மற்றும் பதுளை மாவட்டத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அரவிந்தகுமார், கண்டி மாவட்டத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எஸ் வேலுகுமார், கொழும்பு மாவட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனோ கணேசன் ஆகியோர் கௌரவிக்கப்பட்டனர். பெரும் எண்ணிக்கையிலானோர் இதில் கலந்து கொண்டனர். ஹட்டன் மல்லிகைப்பூ சந்தியிலிருந்து பேரணியாக ஹட்டன் நகருக்கு இவர்கள் அழைத்துச் செல்லப்பட்டு ஹட்டன் மணிக்கூட்டு கோபுரத்திற்கு அருகாமையில் பொதுக்கூட்டமும் நடைபெற்றது. ஒரே ஒரு தேசிய கட்சி, தேசிய இயக்கம்
தீவக மக்களின் குடிநீர் பிரச்சினையை இலகுப்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. தீவக மக்களுக்கு சுத்தமான குடிநீரை பெற்றுக் கொடுப்பதே அரசாங்கத்தின் நோக்கமாகும். தீவக மக்களின் குடிநீர் பிரச்சினையை இலகுப்படுத்தும் வகையில் முன்னெடுக்கப்படுகின்ற அபிவிருத்திகளில் ஒன்றான உவர் நீரை நன்னீராக்கும் செயற்திட்டம் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. ஊர்காவற்துறை பிரதேச செயலகத்திற்குட்பட்ட நெருஞ்சுமுனை J54 கிராம சேவையாளர் பிரிவில் இந்நிகழ்வு இடம்பெற்றது. பாராளுமன்ற குழுக்களின் பிரதி தலைவரும் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவருமான அங்கஜன் ராமநாதனின் பிராந்திய செயலாளர் சதாசிவம் ராமநாதன் மற்றும் ஊர்காவற்துறை பிரதேச செயலாளர் திருமதி மஞ்சுளா தேவி ஆகியோர் கலந்து கொண்டு இந்த செயற்திட்டத்தை ஆரம்பித்து வைத்தனர். உவர் நீரை நன்னீராக்கும் இந்த செயற்திட்டத்திற்கு 20 லட்சம் ரூபாய் செலவிடப்பட உள்ளது. மாவட்டகம கமநல சேவை பிரிவில் இம்முறை சிறுபோகத்தில் ரசாயன பசலையின்றி மேற்கொள்ளப்பட்ட வேளாண்மை செய்கை அமோக விளைச்சலை தந்துள்ளது. மாவட்டகம கமநல சேவை பிரிவுக்குட்பட்ட 10 பகுதிகளுக்கு ரசாயன பசலையின்றி விதைக்கக்கூடிய நெல் விதைகள் இலவசமாக வழங்கப்பட்டு தற்போது வேளாண்மைகள் அறுவடை செய்யப்பட உள்ளன. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் சௌபாக்கியா வேலை திட்டத்தின் கீழ் இத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ரசாயன பசலையின்றி வேளாண்மை பயிற்சியை மேற்கொள்வதற்காக அரசாங்கத்தினால் அறிவுரைகளும் உதவிகளும் வழங்கப்படுவதாகவும் பரகாதனிய கமநல சேவை பிரிவில் உள்ள விவசாய சங்க தலைவர் தெரிவித்தார். மாவட்டகம எலக்ட்ரேட்டில் 4000 ஏக்கர் பயிர் செய்யப்பட்ட நெல் பயிர் செய்யப்பட்டதனால அதில் புகர பாசம் இல்லாமல் 10 கிராம சேக வசதிக்கு தரப்பட்டதில் எங்களோட சக்சஸாக எங்களுக்கு தரப்பட்ட கிராமத்தில் வயல் நெல் இந்த பயணம் அமோக விளைச்சல் தந்திருப்பதால் எங்களோட ஜனாதிபதியின் சங்கல்பில் தரப்பட்ட இதனால நல்ல விளைச்சலை தந்துள்ளது. மட்டக்களப்பு செங்கலடி பகுதியில் இடம்பெற்ற கோஷ்டி மோதலில் 15 வயது சிறுவன் வாள்வெட்டுக்கு இலக்காகி பலியானார். நேற்றிரவு செங்கலடி கொம்மாந்துறை விநாயகர் வீதியை அண்டியுள்ள வீடொன்றில் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சடலம் பிரேத பரிசோதனைக்காக ஏறாவூர் ஆதார வைத்தியசாலைக்கு எடுத்து செல்லப்பட்டது. ஓரிருவருக்கு இடையில் ஏற்பட்ட தகராறு கோஷ்டி மோதலாக மாறியுள்ளது. ஏறாவூர் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதே நேரம் கனகராயன் பகுதியில் காயங்களுடன் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. வீடொன்றுக்கு அருகாமையில் சடலம் ஒன்று இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. சடலத்தில் பல காயங்கள் இருப்பதால் கொலையாக இருக்கலாம் என கருதி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். வவுனியா நீதவான் நீதிமன்ற நீதிபதி தஸ்லிமா ஃபவுசானா சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று பார்வையிட்டார். 75 வயதுடைய ப இந்திரகுமார் என்பவரின் சடலமே மீட்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு புனித இஞ்ஞாசியார் ஆலய 104வது கொடியேற்ற திருவிழா நேற்று ஆரம்பமாகியது. பங்குத்தந்தை அருட்பணி சுவக்கின் ரோஷான் அடிகளார் தலைமையில் ஆரம்பமான திருவிழா முதல் நாள் திருப்பலி மற்றும் மறைமாவட்ட ஆயர் ஜோசப் பொன்னையா ஆண்டுகையினால் ஒப்புக் கொடுக்கப்பட்டது. 38 சிறார்களுக்கு ஆயரினால் முதல் தன்பை உறுதி பூசுதல் எனும் அருட்சாதனங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. தினமும் 8 நாட்களுக்கு திருச்செப மாலையும் திருப்பலியும் ஒப்புக் கொடுக்கப்பட உள்ளது. எதிர்வரும் 29ஆம் தேதி காலை திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டு மாலை நற்கருணை ஆராதனையும் இடம்பெற உள்ளது. சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி திருவிழா நடைபெறுகின்றது. புனிதரின் திருவுருவ பவனி இம்முறை இடம்பெற மாட்டாது. 30ஆம் தேதி காலை மட்டு மறைமாவட்ட குரு முதல்வர் அருட்பணி தேவதாசன் அடிகளார் தலைமையில் பெருவிழா திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டு திருவிழா நிகழ்வுகள் நிறைவடையும். இத்துடன் எமது இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.